ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கடாய் சிக்கன் எப்படி வந்து சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்ற மாதிரியோ இல்லை ஒரு ஸ்டார்டர் ரெசிபி மாதிரியோ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து செமி கிரேவியாகவும் செய்யலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெசிபியில் நான் அது போடுறேன். இன்றைக்கி வந்து ஒரு சைட் டிஷ்ஷோ இல்லை ஸ்டார்டர் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நீங்கள் கொடுத்தா தான் என்னோடய சேனல் இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் தான் பண்ண போகிறோம். பட் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேனில் கடாய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லைட் வெயிட் பேன் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் டக்குன்னு பண்ணுறதுக்காக. நீங்கள் வந்து ஹெவி பாட்டம் பேனும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, அதாவது தனியா விதை, மல்லி விதை, அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 4 சிகப்பு மிளகாய், ஒரு பெரிய பட்டை, 4 ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். நல்லா ஒரு அரோமா வரணும். அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விடுறதுக்கு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா நான் கசூரி மெத்தி 1/4 கைப்பிடி எடுத்திருக்கேன். கசூரி மெத்தினா காய்ந்த புதினா இலைகள் தான். இது வந்து கடையிலே கிடைக்கும். இது ஏற்கனவே ட்ரை ஃப்ரைடு தான். பட் நம்ம வந்து இதை வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து ட்ரை ஃப்ரை பண்ணியிருக்கேன். இன்னொரு லைட் வெயிட் பேனுங்கிறதுனால. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக வறுக்கிறதுனால அதோட அரோமா, அதோட எசன்ஸ் வந்து இன்னுமே வந்து வெளியில் வரும். அப்போ வந்து இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் சாதாரணமாக கூட கையில் கசக்கி கூட அது கூட சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ட்ரை ஃப்ரை பண்ணிக்க கூட இந்த கசூரி மெத்தியும் போட்டு வச்சுக்கலாம். ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்கி எடுத்தால் போதும் அந்த மெத்தி லீஸை. ஸோ இப்போ இதெல்லாம் ஆற விட்டுட்டு அதை பொடி பண்ணி எடுத்து வந்துக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இது மாதிரி ஸ்கொயராக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இதையும் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு பச்சை குடமிளகா, அதையும் வந்து கேப்சிகம் சொல்லுவாங்களே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1 எடுத்திருக்கேன். 1 ஃபுல்லாகவும் சேர்க்கலாம், இல்லை பாதி கேப்சிகம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். அதில் இருக்க விதையை மட்டும் நீக்கிட்டு அதுவும் இந்த ஸ்கொயர் மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பாதி ஆன பிறகு கேப்சிகம் சேர்த்துட்டு கேப்சிகமும் வெங்காயமும் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நான் பொடியாக்கி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் வந்து கசூரி மெத்தி கூட சேர்த்து தான் வந்து பொடி பண்ணுறேன். உங்கள் கசூரி மெத்தி கடைசியாக போடணும்னு நினச்சிங்கன்னா கூட போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். இது சேர்த்து அரைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 சைஸ் மீடியம் தக்காளி இல்லை, பெரிய சைஸ் தக்காளி. எப்படி பெரிய வெங்காயம் பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 1.5 தக்காளி நான் வந்து பியூரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ரெடியாக இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடாய் சிக்கன் டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் தான் பண்ணணும் இல்லை, ஒரு ஹார்ட் அனடைஸ்டு பேனு இல்லை ஹைப்ரிட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனு அதில் கூட பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இல்லைனா செராமிக் கோட்டட் பேன்லையும் பண்ணலாம். கண்டிப்பாக நான்ஸ்டிக் பேனில் மட்டும் பண்ணாதீங்க, அது வந்து சேஃப் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் போட்ட பிறகு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சது அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் எப்போதும் மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் மிரர் ஃபினிஷ் வர வரைக்கும் வதக்கி எடுத்தால் போதும். ஸோ இந்த கடாய் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து 3/4 கிலோ எடுத்துருக்கேன் இன்றைக்கி. ஸோ அதுக்கேற்ற அளவு தான் நான் கடாய் மசாலா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் அதையே நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணுமா இருந்துச்சுன்னா ஒரு ஒரு 8 16 2 டேபிள் ஸ்பூனுங்கிறதுனால ஒரு 16 பல் பூண்டு, சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா 16 பல் எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 இஞ்சி சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதையும் போட்டுட்டு லைட்டாக வதக்கி எடுத்த பிறகு நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, 1.5 பெரிய சைஸ் தக்காளி. நீங்கள் சப்போஸ் 2 தக்காளி வந்து மீடியம் சைஸாக இருந்தால் கூட சேர்த்து போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நான் வந்து பெரிய சைஸ் தக்காளி கணக்கில் வந்து 1.5 சைஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து நான் பியூரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த தக்காளி வந்து ஓட டேஸ்ட் வந்து லைட்டாக வதங்கி வரணும். அதோட ராஸ்மெல் போய் லைட்டாக டேஸ்ட் மாறணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஸோ இப்போ அது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன்.
அது வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆன பிறகு நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சிகப்பு மிளகாய்த்தூள் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் காஷ்மீரி சிகப்பு மிளகாய்த்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா சாதா மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது 2யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ண பிறகு 3/4 கிலோ சிக்கன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் சேர்த்த கையோட நம்ம உப்பையும் சேர்க்கணும். உப்பு நான் எவ்வளோ சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 டீஸ்பூன் உப்பு. 3/4 கிலோவுக்கு 1 டீஸ்பூன் உப்பு கணக்கு. 1/2 டீஸ்பூன் வந்து மசாலாவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கணும். இது ஃபுல்லாகவே நம்ம இப்போ சேர்க்க வேண்டிய உப்புக்கு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. சிக்கன் வந்து ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி ஓப்பன் குக்கிங்கில் பரட்டி விடணும். ஓப்பன் குக்கிங்கில் எதுக்காக 5 நிமிஷம் முதல்ல பரட்டுறோன்னா, அந்த தக்காளி பேஸ்ட்டு, அந்த மிளகாய் பொடி அதெல்லாம் வந்து சிக்கனில் வந்து லைட்டாக ஜெல் ஆகணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு பரட்டிட்டு, அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது மாதிரி மூடி போட்டு மூடி, ஒரு மீடியம் ஃப்ளேம்னா கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க. தீ வந்து ஒரு 3 நம்பரில் நான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். 15 நிமிஷம் அப்படியே விட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா அதுலேருந்து தண்ணி விடும். அதனால் உங்களுக்கு வந்து ஸ்டிக் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து பிய்யிற அளவுக்கு வெந்திருக்கும். அதாவது பாதி அளவுக்கு வெந்திருக்கும். ஸோ இன்னுமே வந்து தண்ணி இருக்குது. இனிமேல் வந்து ஃபுல்லாக ஓப்பன் குக்கிங் தான். ஸோ உங்களுக்கு வந்து டக்குன்னு இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னா 20 மினிட்ஸ் கூட நீங்கள் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்துட்டு இது மாதிரி லைட்டாக தண்ணி வற்றின பிறகு அதுக்கப்புறம் வந்து இந்த கடாய் மசாலா கடாய் மசாலா வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தது இதில் வந்து சேர்த்துக்கணும். ஸோ இதுக்கு வந்து வேறு எந்த மசாலாவும் தனியாக திரும்ப சேர்க்க தேவையில்லைங்க. இதுலேயே வந்து மல்லி, சீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் திரும்ப வந்து நான் தனித்தனியாக வந்து கொத்தமல்லி தூள் அதெல்லாம் வந்து சேர்க்க தேவையில்லை. பட் இது மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் அந்த கடாய் மசாலா. கடாய் மசாலா சேர்த்து ஒரு 5-10 நிமிஷம் நல்லா பரட்டி விடுங்க. 5-10 நிமிஷத்துக்கு பரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தயிர் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கணும். தயிர் வந்து எதுக்காக நம்ம சேர்க்கணும்னா, ஒரு க்ரீமி ஃப்ளேவருக்காக நம்ம வந்து சேர்க்குறோம். தயிர் சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும், அதே சமயம் கிரேவி வத்துற வரைக்கும், ப்ளஸ் அதே சமயம் சிக்கன் வந்து ஒரு 3/4 பங்கு இல்லை ஃபுல்லாக வேகிற வரைக்கும் கூட நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும். அது வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கூட ஆகலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் எவ்வளோ ஃப்ளேம் வைக்கிறீங்க அந்த பொறுத்து தான். இப்போ என்னோடய சிக்கன் வந்து நல்லா வெந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து மட்டும் ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சைட் டிஷ் ரெசிபியாக தான் நான் பண்ணுறேன். இந்த இந்த கர்டு வந்து தயிர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீமி டெக்ஸ்சர்க்காக. அந்த மசாலாவே கொஞ்சம் க்ரீமியாக வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நம்ம சேர்க்குறோம். நிறைய பேர் இந்த தயிருக்கு பதிலாக முந்திரி கூட அரைச்சி பேஸ்ட்டாக போட்டுப்பாங்க. நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம சிக்கன் வந்து நல்லா வெந்துச்சு. அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து வதக்கி வச்சிருந்த வெங்காயமும், கேப்சிகமும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் திரும்ப வதக்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பச்சையாக கூட சேர்க்கலாம். வதக்கி தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சையாக கூட வெங்காயமும், கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். பட் அது சேர்த்திங்கன்னா சில பேர் வந்து அது காரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் எண்ணெயில் லைட்டாக வதக்கி சேர்த்துக்கிறேன். அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ இப்போ அதையும் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கொத்தமல்லி வந்து பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளோட கடாய் சிக்கன் சைட் டிஷ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, தக்காளி சேர்ந்தது, இல்லை புளி சேர்ந்ததுலாம் வந்து இந்த இரும்பு கடாயில் வதக்கக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரீசன் என்னென்னா, நம்ம வந்து குக் பண்ணிகிட்டே வந்து தக்காளியோ, புளியோ வந்து வதக்கலாம், சேர்க்கலாம். பட் ஆனால் வந்து அது குக் பண்ணி முடித்த பிறகு அது உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் இது மாதிரி. ஸோ அது ஏன்னா வந்து அதிலே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அது வந்து அரிச்சிடும்னு சொல்லுவாங்க கேஸ்ட் அயர்ன். பட் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணும்போது சேர்க்குறதுனால ஒன்றும் ஆகாது. அது வந்து குக் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் வந்து இது மாதிரி மாற்றிட்டு கேஸ்ட் அயர்னை நல்லா கழுவியே வச்சுட்டேன். இப்போ நான் வந்து பிரியாணி கூட டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. சிக்கன் வந்து சூப்பராக பூ மாதிரி வெந்து வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு மீடியம் காரத்தோடு தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.